எப்பா இது பாக்குறதுக்கு எப்படி தம்பி இருக்கு? லாலிபப் மாதிரி தெரியுதுண்ணே. அதான் போங்கடா, கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளைக்கு பூச்செண்டு கொடுப்பாங்கடா, அது வரைக்கும் இருக்கு இல்லையா? இது கூட தெரியாம இருக்கிறீங்க. ஏங்கடா தம்பியோட இஞ்சி பூண்டு அரைக்கையில ஏறிக்கிற உரத்தில எங்க அத்தம்மாவா வந்ததுமே எனக்கு அம்மி அரைச்சதும் கைவலி தெரியாதா. கொண்ட மேல கொண்ட வச்சு, கொண்ட மேல 2 ரோசி வச்சு. இது சாப்பிட்றப்ப உனக்கு எப்படி தோணுது தம்பி? எனக்கு எப்படி தோணுதுன்னா, தந்தூரி சிக்கன் முழு கோழியை வேக வச்சு அப்படியே சாப்பிட்ற மாதிரி தோணுது தம்பி எனக்கு. வரேன் சுவை நம்பர் 1 சாப்பிட்றதுக்கு. லெக் பீஸ் இழுக்கிற மாதிரி இழுக்கிறா. ஆமாம் கடிச்சு எழுத்தோட பெருசாக வந்துருக்கு, வாய்க்கு அடங்க மாட்டேங்குது. என்ன அடுப்பெல்லாம் செட் பண்ணி காலிஃப்ளவர் வேக வைக்கிறதுக்கு. சரிப்பா சரிப்பா, வேகமா பாருங்க. நான் கட்டினா சீக்கிரம் அடுப்பை கட்டினா. இந்த ரெடி ஆகிட்டு நான் அடுப்பு கட்டுறேன். கல் வந்தால் தானையா அடுப்பை கட்டலாம். என்ன காலிஃப்ளவர்ல வந்து பூச்சி எதுவும் இருக்குன்னா வெந்நீர் வச்சு அழைச்சினா தானே அதுல இருந்து பூச்சி எல்லாம் சாவும். சரி சரி, காலிஃப்ளவரை வேக போடுறதுக்கு தண்ணியை போட்டு விடணும். சரி சரி, இங்கே வேணா வெந்நீர் மலை போட்டுருவோம். கட்டுண்ணா, நான் வரவு எடுத்துட்டு வரேன். காலிஃப்ளவர் அலசறதுக்கு வெந்நீர் போட்டுக்கணும். அடுப்பு பற்ற வச்சுட்டு மஞ்சள் தூள் உப்பு அடிச்சாப்பா. வெந்நீரில் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்துக்கலாம். போடு போடு. ஏன்னா நீ அடுப்பை எரிச்சு விட்டு தண்ணியை சூடு பண்ணி நான் அங்கே போய் காலிஃப்ளவர்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துருவேன். சரி சரி, அடுப்பு வேலையை நான் பார்த்துக்கிறேன், மற்ற வேலையை பாருங்க. எங்க ஊர் வயல்காட்டுல இயற்கையான உள்ள இடத்துல முழு காலிஃப்ளவரை வச்சு அண்ணன் தம்பியா சேர்ந்து செம்மையா சாப்பிட போறோம். காலிஃப்ளவர்லாம் சுத்தப்படுத்தி எடுத்துக்கலாம். நாங்கள் சுத்தம் படுத்திடுவோம். மொல்ல பாருங்க. ஆமாண்ணா, செம்மையா இருக்கு தம்பி பாக்குறதுக்கு. இங்க பாரு எப்படி சுத்தப்படுத்திருக்கு பாரு. பாருங்க காலிஃப்ளவர் சுத்தப்படுத்திருக்கேன், எவ்வளவு செமையா இருக்கு பாருங்க காலிஃப்ளவர் பாக்குறதுக்கு. எப்பா இது பாக்குறதுக்கு எப்படி தம்பி இருக்கு? லாலிபப் மாதிரி தெரியுதுண்ணே. அதான் போங்கடா, கல்யாணத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளைக்கு பூச்செண்டு கொடுப்பாங்கடா, அது வரைக்கும் இருக்கு இல்லையா? இது கூட தெரியாம இருக்கிறீங்க. ஏங்கடா தம்பியோட பூவெல்லாம் கொஞ்சம் கூட காயவே இல்லை பார்த்தீங்களா? இல்லை இதெல்லாம் இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்ததுப்பா, புதுசா. இன்னைக்கு வித்தியாசமாக செய்ய போகிறோம் சொல்லி. ஆமாம்மா, முழு காலிஃப்ளவரை வச்சு கிள்ளி மேரிக்க ஜில்லி செஞ்சு ஜல்லுன்னு சாப்பிட போகிறோம். நீங்கள் சுத்தம் பண்ணுங்க, நான் போய் அடுப்பை இறக்கி விட்டாடுறேன். போய் பாரு. அங்கே வெந்நீர் கொதிச்சுக்கிட்டு இருக்கு, அங்கிட்டு காலிஃப்ளவர் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் இஞ்சி பூண்டு அம்மியில் வச்சு அரைக்க போகிறேன். இஞ்சி பூண்டு அரைக்கையில ஏறிக்கிற உரத்தில எங்க அத்தம்மாவா வந்ததுமே எனக்கு அம்மி அரைச்சதும் கைவலி தெரியாதா. கொண்ட மேல கொண்ட வச்சு, கொண்ட மேல 2 ரோசி வச்சு, நீ கோயிலுக்கு போறது போல ஏறிக்கிற உரத்தில வந்தவனே எம்மானசி குலுங்குதம்மா, அடி எம்மானசி குலுங்குதம்மா. இப்போ காலிஃப்ளவர்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. இப்போ வெந்நீரில் போட்டால் அரை வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கலாம். சரிக்கலாண்ணா, ஒன்று ஒன்றா போடுங்க. தம்பி மசாலா எல்லாம் அரைச்சாச்சு, மழை பாருங்க. இங்கே ரெடி ஆயிடுச்சுண்ணா. தண்ணி சூடாயிடுச்சு, நல்லா வேக வச்சு எடுத்து சுத்தப்படுத்த வேண்டியதானே. என்னண்ணா முடிஞ்சிச்சா? முடிஞ்சிட்டு தம்பி. இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுட்டு இப்போ மிளகாவை அரைச்சி
அரைச்சிட்டேன். அடுத்து என்னென்ன அரைக்க போகிறேன்? அடுத்தது மஞ்சள். காலிஃப்ளவர் அரை வேக்காடு வந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். கம்ம கம்மன் இருக்குல்ல வாசனை. வாடை நல்லா இருக்குது. இந்த மாதிரி அரை வேக்காடு வேக வச்சு சில்லி போட்டால் தானே நல்லா இருக்கும். எண்ணெய் சட்டியை தூக்கி அடுப்பில் போடுங்க. காலிஃப்ளவர் சில்லிக்கு மசாலா கலக்கிறேன். சொல்லுமே மலை பாரு. நான் பார்க்குறேன். நீ பாருங்க சீக்கிரம். சட்டி நல்லா சூடாயிடுச்சு. நல்லா சூடாயிட்டு. இப்போ எண்ணெயை சேர்த்துக்குவோம். போடணும் கொஞ்சம். சரி போடும். காலிஃப்ளவர் அரை வேக்காடு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு. இப்போ மசாலா கலந்துக்கலாம். அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, கலர் பவுட்ரு, உப்பு இதெல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போது அம்மிலே அரைச்சி வச்ச பட்டை வகை, மஞ்சள், இஞ்சி பூண்டு, மிளகாய் இப்போ எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். பத்தாச்சும் போட்டுக்கலாம். சில்லி மசாலா வந்து நல்லா கலந்துக்கலாம். சில்லி மசாலா நல்லா கலந்தாச்சு. இப்போ காலிஃப்ளவரோட கலந்துக்கலாம். இப்படி இருக்கு பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது தம்பி. இப்போ லாலிபப்பா நான் லாலிபப்புன்னா அண்ணன் வந்து சொல்லிட்டேன், கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளைக்கு வைக்க கையில் கொடுக்குற பூச்செண்டுன்னு. ஆமாம் அண்ணா எப்படின்னா இருக்கு? சூப்பராக இருக்குங்க. பாருண்ணா பூச்செண்டு மாரிக்கே தான் இருக்கு. பாருண்ணா எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குது பாருண்ணா. செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா கலக்கி விட்டா தான் உள்ளே எல்லாம் இறங்கும். சமூகம் அடுப்பு அரிச்சு விடு நல்லா சூடாயிட்டா என்ன தம்பி மலை பாருங்கப்பா. இந்த பார்த்துக்கிட்டு ஆயிட்டு இருக்குண்ணா. பொழுது போகுது. எவ்வளோ சீக்கிரம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருண்ணா. பாருண்ணா ஆட்டு மூளை மாதிரி இருக்கு. பார்க்கறதுக்கு என்னமா இருக்கு பாரு தம்பி. இப்போ பெரிய நல்லா சூட்டில் இருக்க போட்டு எடுத்துக்கலாம். போட்டு விடுங்க மலை. என்ன அந்த அளவுக்கு சூடு இருக்கு தம்பி. பொறுமையா பாருண்ணா. என்ன கொதிச்சுட்டு இருக்கு. மசாலா உதிரவே இல்லைண்ணா. கொஞ்சம் கூட பெரிய தம்பி மசாலா. அரைச்சி போட்டதுனால தான் நல்லா இருக்கு. எல்லாமே கை அரையில தம்பி. அம்மியில் வச்சு அரைச்சி போட்டோம்னா மசாலாவெல்லாம் இருக்கு. அண்ணனோட கைப்பக்குவம். உன் கைப்பக்குவம் செமையா இருக்குண்ணே. சூப்பராக இருக்குண்ணே. எல்லாம் வெந்திரிச்சு எடுத்துடலாம். எடுண்ணா சூப்பராக வந்துட்டுண்ணா. நல்லா எண்ணெய் தட்டி விட்டு போடு. என்ன தட்டி விட்டு வையே. நான் அடுத்தது போடுறேன். பார்க்க செமையா இருக்கானே. என்ன அப்படியே வாசம் மூக்க தொலைக்குதுண்ணே எனக்கு. அம்மியில் அரைச்ச மசாலா இல்லை. அப்பா செமையா இருக்குண்ணே. பட்டையை கலப்புது. ஏன்னா வாசம் எனக்கு மூக்க தொலைக்குதுண்ணே. தம்பி அம்மியில் அரைச்ச மசாலா சேர்ந்து ஆளையா தூக்கம். இன்னும் சாப்பிட்டு பாரு. பட்டையை கலப்புது. போட்டுருவோமா? போடு. அந்த சைடு எரிச்சு விடுமே. இந்த எரிச்சுடுறேண்ணே. நேரம் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் விறுவிறுப்பாக பாருண்ணே. அந்த வரவை தள்ளி விடணும். அந்த பக்கம் போய் வரவை தள்ளி போட்டு கிண்டுறப்பயே சாப்பிடணும் போல எச்சி ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குல்லப்பா. செம்ம கலர். காலிஃப்ளவர் எப்படி இருக்கு? கலர்ஃபுல் காலிஃப்ளவராக இருக்கு. அடுப்புல தீ வச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறேன். சாப்பிடலாமா? சாப்பிட்லாம் நல்லா வேகட்டும். இந்த மழை பெஞ்சது இல்லை, அதில் எல்லாம் ஒரு அலசி விட்டு அலசினாலும் சரியில்லை தம்பி. கடைசியில் போட்டது இப்போ எடுத்துடலாம். அது எல்லாம் முடிஞ்சுட்டு பொழுது வேற போகுது. இன்னுமா எடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க? முடிஞ்சிருச்சா சம்பவம்? முடிச்சிட்டேன் அவ்வளோதானே. இதான் லாஸ்ட்டா? நல்ல கலர்ஃபுல்லாக வந்துருக்குண்ணா.
என்ன ஆ. சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருக்கோம். ஆமா, ஆமா. உட்காருங்க தம்பி. அப்படியே. அண்ணன் கையால அரைச்ச மசாலா பிரமாதமா இருக்கு தம்பி. அதமா இருக்கு பாக்குறதுக்கு. செம்மையா ஆ, இதுல லெமனை ஊத்தி அது கூட வெங்காயம் ஒரு பீஸை வச்சு கட்டிச்சு சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். தம்பி லெமன் ஊத்துனதுக்கு அதுக்கு எப்படி தம்பி இருக்கு டேஸ்ட்? செம்மையா இருக்கும். செமையா இருக்கா? இதே மாதிரி புளிஞ்சு ஊத்தி சாப்பிடுறோம் தம்பி. கொண்டாண்ணே. இங்க பாருண்ணே, இதே மாதிரி லெமனை புளிஞ்சு ஊத்தி அது கூட ஆனியனை சேர்த்து சாப்பிட்டு பாருண்ணே. அருமையான சுவை, அற்புதமா இருக்குயா. ஆ, கையால அரைச்ச மசாலா காலிஃப்ளவர் ஜெல்லி எப்படி இருக்கு? பிரமாதமா இருக்குப்பா. பிரமாதம். அண்ணா இது சாப்பிட்றப்ப உனக்கு எப்படி தோணுது? தம்பி எனக்கு எப்படி தோணுதுன்னா தந்தூரி சிக்கன் முழு கோழியை வேக வச்சு அப்படியே சாப்பிட்ற மாதிரி தோணுது தம்பி எனக்கு. பாரு சுவையோ சுவை நம்பர் ஒன்னிடா சாப்பிட்றதுக்கு. என்ன என்னென்ன நாங்கள் ஒரு வாய் தான் வச்சிருக்கேன், அதுக்குள்ள ஒரு பூவே முடிச்சுட்டேன்னு நெருக்கிட்டீங்க. அவ்வளோ நல்லா இருக்கு. அதனால விடுறதில்ல. இன்னும் சரியான வேகத்துல போயிட்டு இருக்கு. தம்பி சின்ன புள்ளையிலேருந்து வயசானவங்க வரையும் சாப்பிடலாம் தம்பி. அவ்வளோ ஒரு பதமாக ஒரு இதமாக இருக்குது தம்பி, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குது. அழகா இருக்கணும். ம், செம்மையா இருக்குண்ணா. இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லை. இதுதான் தம்பி முதல்ல சாப்பிட்றேன்ப்பா நான். ஐயோ சுவையோ சுவை, இந்த மாதிரி ஒரு சுவையில் சாப்பிட்டதே இல்லையா. லெக் பீஸ் இழுக்கிற மாதிரி இழுக்கிறா. ஆமாண்ணா ஆமாம் கடிச்சு எழுத்தோட பெருசாக வந்துருக்கு, வாய்க்கு அடங்க மாட்டேங்குது. தம்பி எனக்கு நைட்டு சாப்பிட வேண்டியதில்லை, இந்த ஒரு பூவே போதும். அப்பா நான் ஒரு ஆள் தான் ஒன்று முழுதாக சாப்பிட்டுட்டேன். செம்ம டேஸ்ட் தம்பி. புல்லா சூப்பராக இருக்கு. புல் கட்டாட்டு எனக்கு வயிறு நம்பி போயிட்டு. இது மாதிரி முழு காலிஃப்ளவரில் சில்லி போட்டு இயற்கையான இடத்துல வயக்காட்டில் உட்காந்து சாப்பிட்றது இந்த மாலை பொழுதுக்கு அதுக்கு எவ்வளோ ஒரு இதமாக இருக்குது தெரியுமாண்ணே. காலிஃப்ளவரை வாங்கிட்டு வந்து மஞ்சள் பொடி உப்பெல்லாம் வெந்நீரில் போட்டு நல்லா அரை வேக்காடு வேக வச்சு எடுத்து அரைக்கக்கூடிய ஜாமான்லாம் இதுக்குள்ளே தேவையான அரைச்ச மசாலாவெல்லாம் கலந்து நல்லா எண்ணெயில் போட்டு பொரித்து முழு கோழி மாதிரி எடுத்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சுவையாக இருக்குது, அவ்வளோ ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது தம்பி. அதுவும் மாலை பொழுதில் சாப்பிட்றது இந்த இயற்கையான இடத்துல வந்து நம்ம வந்து வயல்காட்டில் வந்து நடு பொட்டலில் உட்காந்துருக்க பற்றியா 4 பக்கெட்டு நெல் விளைஞ்சிருக்கிற இடத்துல வந்து நடு குண்டு சிமெண்ட்டுக்கெல்லாம் அந்த களத்தில் உட்காந்து சாப்பிட்றது அவ்வளோ ஒரு ஆசையாக ஒரு இன்பமாக இருக்கியா சாப்பிட்றதுக்கு. இதுக்கு மேலே பேரமுறை ஏன்னா போதுமா சில்லி போதுமா பக்கம் ஒரு பூ முடிஞ்சா முன்னாடியே நான் தான் இருந்தேன். அவ்வளோ டேஸ்டாக இருக்கு. ஒரு பூ நாங்கள் காம்பு வரைக்கும் உள்ள தின்னுட்டேன். எங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. எங்க வீடியோ பிடிச்சிருந்தா இதை பார்த்துட்டு நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க.